கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவருக்குள் பிரவேசிக்காதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? சுவிசேஷ ஒளி என்று சொல்ல விரும்புகிறேன். இந்த சுவிசேஷ ஒளி யாருக்கு தெரியுமா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், இருளில் கிடக்கிறவங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வெளிச்சத்தை தரும்படி இந்த சுவிசேஷ ஒளியை கொடுக்கிறார். பாவ பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வெளிச்சம் உன்னை தேடி வரப்போகிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, நீ எனக்கு எங்கே போனால் விடுதலை கிடைக்கும், எங்கே போனால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிற உனக்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை தர விரும்புகிறதை என் ஆவியிலே பார்க்க முடிகிறது. இந்த நாளிலேயும் அந்த சுவிசேஷத்தின் ஒளி உன்னை வந்து பிடிக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். ஒருவேளை நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன் பிரதர், நிறைய தப்பு பண்ணிட்டேன் பிரதர், என்னை யார் மன்னிப்பான்னு சொல்றியா? இன்னைக்கு நிறைய பேர் இருளுக்குள்ள மன அழுத்தத்தில் கிடக்கிறையா? இயேசு இன்னைக்கு ஒளியாக உன் வாழ்க்கையிலே வரப்போகிறார். உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் அவனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபத்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்ததாம். பார்த்தீங்களா? இந்த சவுல் என்கிறவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்பப்படுத்தி இயேசுவை ஷபரபலபா இயேசுவை நமஸ்கரிக்கிறவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தவன், கொலை செய்கிறதுக்கு கூட சம்மதித்தவன், இப்படிப்பட்டவனை சுவிசேஷத்தின் ஒளி ஆண்டவராகிய தேவன் போய் தொட்ட உடனே அவன் வாழ்க்கை மாறினது. ஒருவேளை இன்னைக்கு பாவ பழக்கத்தில் இருக்கிறையா? ஒருவேளை இன்னைக்கு கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கிறையா? குடிச்சுக்கிட்டு இருக்கிறையா? விபச்சார பாவத்தில் இருக்கிறையா? வேசித்தனத்தில் இருக்கிறையா? ஷபரபா லபா என்னை யாரு காப்பாற்ற முடியும்னு சொல்லுகிறையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் தற்கொலைக்காக நான் வாழ்றதே வேஸ்ட்னு சொல்லி இதை நீ பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எனக்கு செத்தரலாம் போல இருக்குதுன்னு நீ பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு இயேசு நீ இருக்கிற இடத்துல ஒளியாக வரப்போகிறார். உன்னை சுற்றிலும் ஷாஹா ரபலா உன்னை சுற்றிலும் பிரகாசிக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். பிரதர், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இயேசுவை எனக்கு பிடிக்கும், ஆனால் அவரை எப்படி ஏற்றுக்கொள்றது அப்படின்னு கேட்குறையா? யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தாராம். நீ இயேசுவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டனாலே அவருடைய பிள்ளையா மாறிட்டேன்னு அர்த்தம். அவருடைய பிள்ளையை யாரையும் அவர் தொட விட மாட்டாருங்க. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், ஒருவேளை நீ பிற மார்க்கத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம். இயேசு மதம் மாற்ற இந்த உலகத்துக்கு வரலை, உன்னுடைய மனசை மாற்றணும், நீ நல்லா இருக்கணும்னு தான் வந்தார். ஒருவேளை ஏதாவது கொடூரமான பாவத்தை செஞ்சுட்டு உன் மனைவியை அடித்து துன்பப்படுத்திட்டு பல கொலை கேஸை செஞ்சுட்டு ஒருவேளை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒருவேளை ஊர் மொத்தம் கெட்டவன்னு பேர் எடுத்து மது கடைக்கு போய்
இல்லாட்டி தவறான வழியில போய் போதையில உலக சிற்றின்பங்களில் போயிட்டு இருக்கிற உனக்காகவும் இயேசு மரித்தார். அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள். அவர் உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களின் மேல், அதுதான் குருட்டா இருக்கிற கண்ணை, உன் கணவன், ஒருவேளை நீ மட்டும் சர்ச்சைக்கு போகலாம், உன் கணவன் வரல, உன் மனைவி வரல, உன் பிள்ளைங்க வரலன்னு சொன்னா இந்த சுவிசேஷத்தின் ஒளி இன்றிலிருந்து சுற்றிலும் பிரகாசிக்கும். இயேசுவின் நாமத்தினால் நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்துள்ள நாட்களிலே அந்த சுவிசேஷத்தின் ஒளி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பிடிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.